போட வீடியோவினுடைய தொடர்ச்சி. அந்த சினிமாவும் அந்த கிரிக்கெட்டும் ரெண்டும் சைட் பை சைடு பேரலல், அதாவது ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அது மாதிரி போயிங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் போயிங்க. வேறு எல்லாத்தையும் விட்டுறான். கல்யாணம் கூட யோசிக்கலப்பா. மாணவிகள் நல்லா வளர்ந்த பசங்களை பற்றி சொல்கிறேன். கல்யாணத்தை கூட யோசிக்கலப்பா. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. கல்யாணத்தை பற்றி கூட யோசிக்கலப்பா. நல்ல வயசு வந்த பசங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணால் அதில் எண்ணெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் கூட இல்லைப்பா. கிரிக்கெட்டு இல்லை சினிமா, யாருன்னா பார்த்தா கம்பளி போட்டுக்கிறது, இல்லை மூக்கில் மூக்குத்தி குத்திக்கிறது, புடம் ஒன்று கட்டினுங்க தப்பு வச்சிங்கடா, இதெல்லாம் பண்ணுறது பண்ணிட்டு போய் அந்த பெரிய கட்டவுட் வைப்பார், அதில் பால் ஊற்றுவார், உயிந்து சாவுவார். அந்த சம்மந்தப்பட்ட தேவையான பையன் ஒரு 10 காசு கொடுக்க மாட்டான். அந்த நடிகர் இவன் ஏன் போய் சாகணும்? திமிர் இல்லை இது. இன்னும் யாரா ரசிக்க சொன்னான்? நீ என்ன பெரிய இது கீழ்ஸ்டாடவன். கல்வியில் அறிவில் சிறந்தவர்கள் IAS IPS. அவன் எவனுக்கானா நீ ரசிகர் மன்றம் வச்சுக்கிறியா? நான் கேட்குறேன். நான் வைப்பேன். எனக்கு வசதி இல்லை, அதனால கம்முனுக்கிறேன். இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர், நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த தலைவருக்கு மற்ற ஜனங்களாண்ட தரத்தி துட்டை ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருவோம்டா. உங்களை மாதிரி எச்சப் பசங்கள நாங்கள் போடுறான் சினிமா நடிகர் தூக்கின்னு கோயில் கட்டிக்கிறானுங்கண்ணா. பார்த்தா குஷ்பு அவன் எவ்வளோ இன்னொருத்திங்க மனுஷனடாங்கண்ணா கோயில். அவளுக்கு இறங்கி போச்சு உடனே பெரிய மற்ற 47 கேஸு குஷ்பு மேலே ஃபைல் ஆச்சு ஒரு டைமில். அவளை ஜெயிலில் உள்ளே பிடிச்சி போட்டுருத்தால துட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சமாளித்து வெளியே வந்துட்டாடா. கோர்ட்டு அந்த மாதிரி நம்ம எதுவும் கோவம் வருது நான் சொல்லலை, இது எல்லாம் பேப்பரில் வருது, எல்லாம் வருது, படிக்கிறேன், அதை தான் சொல்லிங்கிறேன். அந்த மாதிரி ஜனங்களை புசுக்காக திட்டி விட்டு எதுலாம் மாட்டிக்கிறது. அப்புறம் தெரியாதுன்ட்டேன் என்னை மன்னிச்சு. அப்போ நாங்கள் தான் கேட்பேன் மன்னிப்பு. நான் எல்லோரும் திட்டுறேன்ப்பா, என் மேலே கேட்பேன், நாங்கள் தான் மன்னிப்பு கேட்பேன். அது மாதிரி இதெல்லாம் சரி கிடையாது. அதனால் ஆபாசம் வன்முறைகள் ஒழியணும். அதே போல் மாணவர்களுடைய எண்ணங்கள் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் மட்டும் இருக்கணும்னா கிரிக்கெட் ஒழியணும். மீதி கேமெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல, அதெல்லாம் நார்மலாக போயிடுது. இது அபரீதமான முறையில் போகுது. அப்நார்மல், நார்மல்ன்றது சாதாரண, அப்நார்மல் கண்மூடித்தனமாக போய்ங்கிற ஒரு விளையாட்டு பேர் தான் கிரிக்கெட். இது ரெண்டாக என்றைக்கு ஒழிதோ அன்றைக்கி மக்களுடைய நிலை நல்லா இருக்கும். குறிப்பாக மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள். எல்லா சினிமா தேட்டரும் லைப்ரரியாக மாறும். இது என்னுடைய கனவு. இந்த இடத்துல அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு சில விஷயம் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் லைப்ரரி இருக்குன்னு ஆசைப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. அதே போல் நான் என்ன ஆசைப்பட்றேன்னு கேளுங்க, ஒவ்வொரு தேட்டரும் லைப்ரரியாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி? எல்லாம் படிப்புக்கு திரும்பும்போது ஒருத்தன் கூட சினிமா தேட்டர்கிட்ட போக மாட்டான். சினிமா தேட்டர்கிட்ட போகலன்னு எல்லாம் அறிவு வளர்க்க போகிறான். தனி 4ஆம் கிளாஸு கை நாட்டெல்லாம் மினிஸ்டர் ஆக முடியாது. அதோட லாஸ்ட்டு தலையெழுத்து தூக்கு மாட்டின்னு போய் சாகணும். நீ வரவே முடியாது.